நீங்கள் சொல்லும் போதும் குறிப்பிட்டீங்க பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திமுகவும் கொள்கை எதிரியாக அறிவிச்சிருக்க தாவேக்கவும். கொள்கை எதிரிங்கிற பெயரளவில் தான் பாஜக எதிர்ப்பு தாவேக்க கிட்ட இருக்கு. ஏன் தாவேக்காவை நோக்கி விசிக கேள்வி எழுப்ப மாட்டாங்க? விசிகாவை காயப்படுத்தும் போது வர வழியை விட தாவேக்காவை காயப்படுத்தினால் வலி அதிகமாக வருகிறதா? அப்படி இல்ல. உங்க கட்சி தலைவருடைய பேச்சுக்கு உங்க கட்சியிலேயே கட்டுப்பாடு இல்லையா? அவரு பேச்சு உங்க கட்சியினரே கேட்க மாட்டாங்களா? நீங்க ஒரு டேட்டா எடுத்து பாருங்க. திமுக கூட்டணியிலேயே அதிக போராட்டங்களை நடத்துற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாங்க தான் நடத்தி இருக்கிறோம். அப்ப அதே தான் இங்க டிவிகேல இருக்கும்போது எங்களுடைய தன்மை மாறாம தான் நாங்க இருப்போம். ஒரு அமைச்சர் நான்லாம் படம் பார்க்கறதுக்கு லீவ் போட்டுட்டேன், அந்த 3 மணி நேரம் இங்க பொறுப்புகள் எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு ஒரு ரசிகனா நாங்க இருக்கணும்னு பர்மிஷன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விசிக்கு இதை ஏத்துக்கிறீங்களா? மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட்னால ஏற்பட்ட ஒரு கவர்னன்ஸ் சேஞ்ச் இது. இன்னைக்கு 2026 தேர்தல் இப்படி இருக்கு, சூழல் இப்படி இருக்குது, மாணவர்கள் விழிப்புணர்வோடு இருக்கும். அவங்கள ஒரு சினிமாத்தனமா ஹேண்டில் பண்றதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ்நாட்டிலிருந்து ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதி போயிருந்தா அது தமிழ்நாட்டுக்கான ஒரு மவுசாவோ அதுக்கான ஒரு இதுவாவோ இருந்திருக்கும். இதைதான் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துறோம். இது நாள் வரைக்கும் பாஜகவுடன் அவங்க கொண்ட உறவின் காரணமாக நாங்கள் எதிர்த்தோம். அப்போ நாங்க பாஜகவின்மே எதிர்க்கல, நாங்க தாவேக கூட்டணிக்கு வந்துடுறோம்னு சொன்னா விசிகை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பாமகவை? ஒருவேளை அவங்க உள்ள வரணும்னு டிபிகே விரும்பினாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பா நாங்க இதில் பங்கேற்க மாட்டோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக எல்லா அரசியல் கட்சியுடைய வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு விஜய்னால. இந்த குறைஞ்ச வாக்கு சதவீதம்லாம் தலித்துடைய வாக்கு சதவீதம் தான் சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைவர்கள் எங்கன்னா ஒத்துக்கிட்டாங்களா? தமிழ் தேசியம் முன்பும் பேசியிருக்கே இல்லைன்னு சொல்லல, ஈழத்தமிழ் விடுதலையிலேருந்து தொடர்ந்து பேசியது. ஆனா இப்போ முதல் மாநாடு தமிழ் தேசிய மாநாடா முன்னெடுக்க காரணம்? ஒரண்டே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவை சேர்ந்த திரு மோசஸ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். வணக்கம். சனாதன எதிர்ப்பை தீவிரமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சி விசிக, மாற்றுக்கிறது இல்லை. அந்த கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தாவேகாவும் திமுகவும் ஒன்றிணையணும், இது ஒன்றும் புதுசு கிடையாது. பக்கத்து மாநிலமான கேரளாவில் கூட இது மாதிரிலாம் நடந்திருக்குன்னு பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதுக்கு சொல்லப்படுது. அதுவோ அதுக்கு பிறகாக நீங்க சொன்னதோ, அதாவது கை கோர்த்தால் அதை மட்டும் ட்ரிம் பண்ணி போடுறாங்க, ஆனா நட்பு சக்தி அப்படின்னு சொன்னது எடுக்க மாட்டாங்க. இது எல்லாமே சரி, இதுல எந்த விதமான மாற்று கருத்து சொல்லல. அப்போ சனாதனத்தில் எப்பவுமே நாங்க எந்த கூட்டணி வச்சாலுமோ பாஜக எதிர்ப்பை யாரு தீவிரமா கையாளுறாங்களோ அவங்களோட கூட்டணிக்கு எந்த விதமான சாதிய மதவாத சக்திகள் இல்லாத கூட்டணியில் இருக்கிறதுக்கு விசிக தயாருங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடாவா இப்போ வரைக்கும் இருக்கு. ஆனா ஏன் பாஜகவிற்கு ஆளுநருக்கோ எதிர்த்து முதல்வர் அவர்கள் பேச மாட்டேங்கிறார் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல ஒன்றுல கேட்கறதுக்கு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, அதான் நாங்க பேசுறோமே, எங்களை பேச அனுமதிச்சிருக்கிறாருன்னு. திருமாவளவன் அவர்களை விஜய் பேச அனுமதிக்கணுமா? இல்லைன்னா விஜய் அவர்கள் பேச வேணாம்? இப்போ கூட நீங்கள் சொல்லும் போதும் குறிப்பிட்டீங்க பாஜகவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திமுகவும் கொள்கை எதிரியாக அறிவிச்சிருக்க தாவேக்கவும். அப்பனா இப்போ வரைக்கும் பெயரளவில் தான் கொள்கை எதிரிங்கிற பெயரளவில் தான் பாஜக எதிர்ப்பு தாவேக்க கிட்ட இருக்கு, ஆனா தீவிர எதிர்ப்பு திமுக கிட்ட இருக்கு. ஏன் தாவேக்காவை நோக்கி விசிக கேள்வி எழுப்ப மாட்டாங்க? நீங்க பாஜக எதிர்ங்க, ஆளுநருடைய கள ஆய்வாக இருக்கட்டும், அமைச்சர் அதுக்கு பதில் சொன்னாரு, நான் மறுப்பு சொல்ல நிர்மல்குமார் பேசினாரு. தொடர்ந்து புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி யூஜிசி உறுப்பினர்களை கொண்டு வரதாக இருக்கட்டும், ஏன் சனாதனத்தையோ பாஜகவையோ தாவேக்க எதிர்க்க மாட்டேங்குதுங்கிற கேள்வி ஏன் விசிக முன்வைக்க மாட்டேங்குது? அதாவது பாஜக எதிர்ப்புல ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய கட்சி டிவிகே அப்படின்ற புரிதல் இருந்தெல்லாம் நாங்க போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு எல்லாம் கொடுக்கல. அவங்க பாஜகவை எதிர்ப்புன்றத ஒரு சாஃப்ட் டோனா தான் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்க அந்த ஆதரவும் கொடுத்துருக்கிறோம். ஆனா ஒரு அரசியல் மாற்றம் பெருசா தமிழ்நாட்டுல ஏற்பட்டுச்சு. அவருக்கு கம்ஃபர்டபிள் மெஜாரிட்டி கிடைக்கல. அந்த சூழல்ல நாங்க அவர் மேல வச்ச குற்றச்சாட்டை அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் மூலியமா அவர் வெளிப்படுத்தல. அவர் நினைச்சிருந்தாருன்னா திமுக கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணாம அதிமுக இல்லைன்னா பாமக சாதியவாத சக்திகளோடு மதவாத சக்திகளோடு அவர் ஒரு கூட்டணிக்கு அவங்களுடைய கேட்டிருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஆதரவு கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஏன் இன்னைக்கு அங்க நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரும்போது கூட பாமகவும் பிஜேபியும் நடுநிலை தான் வகிச்சாங்க அவருக்கு எதிராக. இப்ப கூட அவர் மேல கடுமையான விமர்சனங்களை அவங்க வைக்கிறது இல்லை. ஆனா அவங்கள நோக்கி நகராம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்தியோட ஆதரவு தான் அவங்க கேட்டாங்க. இதை நாங்க பாஜகவை நோக்கி அவர் நகராததுனால எங்களுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அரசியல் ரீதியா அவங்களுக்கு கடுமையா பாஜகவை விமர்சனம் செய்யணுன்றது தான் எங்களோட விருப்பம். நாங்க ஒரு தனி கட்சி,
டிவிக்கு ஒரு தனி கட்சி, எங்க விருப்பத்தை தான் நாங்க வெளிப்படுத்த முடியும். நாங்க எங்க தன்மையை இழக்காம நாங்க அரசியல செயல்பட முடியும். இதுதான் எங்களால முடியும். இப்ப நாங்க அவரோட கூட்டணி வச்சுட்டோன்றதுனால அவங்களுடைய அரசியல் டிவிகேக்குன்னு ஒரு அரசியல் குணம் இருக்குல்ல, அந்த அரசியல் குணத்துக்கு இணங்க எங்களால நடந்துக்க முடியாது. அப்ப நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட்டா பாஜக எதிர்ப்புல தீவிரமா செயல்படுறோம்ல, இது எங்களுடைய ஆட்சிக்கு இடையூறா இருக்கு, அவ்வளவு நீங்க செயல்படாதீங்கன்னு எங்க கிட்ட அவங்க எந்த பிரஷரும் எங்களுக்கு கொடுக்கல. அந்த கட்சி டிவிகேன்ற தனி கட்சி பாஜக எதிர்ப்புல முதன்மைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. நாங்க போயிட்டு அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. எங்களை அவங்க கண்ட்ரோல் பண்றதை எங்க தலைவர் வெளிப்படுத்துறாரு. திருமாவளவன் அவர்களுடைய குரலோ, சீட்டு நிர்மல்குமார் அவர்களுடைய குரலோ, வன்னியரசு குரலோ பாஜக எதிர்ப்புல பேசப்பட்டா அது தேசிய அளவுல எதிரொலிக்குமா? முதல்வர் விஜய் அவர்கள் பாஜகவையோ சனாதனத்தையோ அந்த அவங்க கொண்டு வர சட்டங்களையோ எதிரொலித்தால் அது தேசிய அளவுல பேசுபொருளா? முதலமைச்சர் விஜய் பேசுவதுதான் எதிரொலிக்கும். முதலமைச்சர் விஜய் பேசணுங்கிறது தான் விசிகாவுடைய விருப்பமும் கூட. இன்னும் அழுத்தமா பேசணும். திமுகக்கு போட்டியா பாஜகவை எதிர்க்கிற அளவுக்கு டிவிக்கு முன்னேறி போகணுன்றதுதான் எங்களுடைய விருப்பமும் கூட. ஆனா நாங்க ஒரு தனி அரசியல் கட்சி. நாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு பிரஷரையோ அழுத்தமோ இல்ல அவங்கள வழி நடத்துற வேலையோ எங்களுக்கு கிடையாது. அது எங்களோட டியூட்டியும் கிடையாது. அதை நாங்க ஒரு விமர்சனமா வைக்கதான் முடியுமா தாண்டி, சுட்டி காட்டதான் முடியுமா தாண்டி அவங்கள நாங்க ஆப்ரேட் பண்ண முடியாது. டிவிகேவுடைய மோடஸ் ஆபரண்டி விசிகே கிடையாது. விசிகேவுடைய மோடஸ் ஆபரண்டியா டிவிகேவை நாங்க அலோவ் பண்ணவே மாட்டோம். இந்த இண்டிபெண்டன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால தான் நாங்க அங்க பவர் ஷேரிங்ல இருக்கோம். நீங்க பாஜக கூட்டணியில பாஜக பெரிய ஃபோர்ஸ் தமிழ்நாட்டுல கிடையாது. பாஜகவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் ஏடிஎம்கே, அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு. பாஜகவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த இடத்துல அந்த கூட்டணியில மோடஸ் ஆபரண்டியா இருந்தது யாரு? பாஜக இருந்தது. பாஜகவை பெருசா விமர்சிக்காத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. டிவிகே கூட்டணியில இங்க மோடஸ் ஆபரண்டி டிவிகே கிடையாது. அவங்களோட விருப்பத்தை எங்கேயுமே எங்க மேல திணிக்க முடியாது, எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க மாத்திக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா மாத்திக்கணும். அந்த சுட்டி காட்டுறதா நாங்க பண்ண முடியுமா தாண்டி அவங்களை இப்படிதான் பேசுங்கன்னு சொல்லி நாங்க அழுத்தம் கொடுக்க முடியாது. வைகோ அவர்கள் குறித்த விமர்சனம் ஆஸ்கார் விருது கொடுக்கலாங்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும், அது இல்லாம கிளை கழகங்களே இல்லாத அது மாதிரியான கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்கிறதா இருக்கலாம். தொடர்ந்து வைகோ அவர்கள் விசிகாவை குறித்த விமர்சனம் அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால நீங்க பொது இடத்துல விமர்சனம் செய்யாதீங்க அப்படின்றார். ஒரு அரசியல் கட்சிக்கு கிரெடிபிலிட்டின்றது ரொம்ப முக்கியமானது. மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மைன்றது ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம இழந்துட்டோம்னா கட்சியுடைய அங்கீகாரம் இழந்துரும். கட்சியுடைய அங்கீகாரத்தை இழந்துட்டோம்னா அண்ணன் வைகோ அவர்கள் போல தன்னுடைய கட்சி வேட்பாளர்களுக்கு வேற ஏதாவது ஒரு சீட்டு சின்னத்துல தான் நம்ம நிக்க வைக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படுவோம். அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்படக்கூடாதுன்றதுனால நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பார்ட்டியா பெர்ஃபார்ம் பண்றோம். அவருடைய விருப்பம் அவர் கூட்டணியில் இருக்கிறதுனால அவருடைய விருப்பத்துக்கு ஏற்க இணைந்துட்டு போட்டோம். அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுப்பது என்பது அது சரியானது கிடையாது. நாங்க சில விஷயங்கள் அவர்கிட்ட பிஹைண்ட் ஸ்கிரீன் நாங்க சுட்டி காட்டுறோம். சில விஷயங்கள் மக்கள் மத்தியில தான் பேசும் பொருளா மாற்ற முடியும். மக்கள் கிட்ட தான் அதை சொல்ல முடியும். இப்போ மாநகராட்சியெல்லாம் பிரைவேடைசேஷன் பண்ணாங்க. 12 மாநகராட்சி தூய்மை பணியாளர் பிரச்சனையை இதெல்லாம் மறைமுகமா தான் சுட்டி காட்டணுமா? பிரஸ் சந்திச்சு பேசக்கூடாதா? அப்படிலாம் கிடையாது. பிரஸ் கேள்வி கேட்கறாங்க. நாங்க போய் பிரஸ் மீட்டை வைக்கல. பிரஸ் மீட்டை வச்சு இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய அலிகேஷனை நாங்க சொல்லல. மக்கள் கேள்வி கேட்கும்போது அப்ப அந்த இடத்துல இல்ல நம்ம அது நழுவி போனோம்னா அந்த கட்சி கிரெடிபிலிட்டி இழந்து போகும். இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க எப்பவும் அதை செய்ய மாட்டோம். நாங்க திமுக கூட்டணியில இருந்த பொழுது கூட நீங்க ஒரு டேட்டா எடுத்து பாருங்க. திமுக கூட்டணியிலேயே அதிக போராட்டங்களை நடத்தின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். நாங்க தான் நடத்தி இருக்கிறோம். அப்ப அதையே தான் இங்க டிவிகேல இருக்கும்போது எங்களுடைய தன்மை மாறாம தான் நாங்க இருப்போம். அவருடைய தன்மை மாறி போயிருக்கிறாருன்னா அது அவருடைய இயல்பா இருக்கலாம். அதனாலதான் அந்த அரசியல் கட்சி பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம். விசிகா மேல அவருடைய விருப்பத்தை கொண்டு அவர் திணிக்க கூடாது. அது எங்களுக்கு தேவையும் இல்லாதது. நான் முன்பு கேட்ட கேள்விதான் இப்பயும் விசிகாவை நேரடியாக எதிர்க்கிறார் வைகோ. நோபல் பரிசு கொடுக்கணும் திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்தை வைகோ அவர்கள் விமர்சனம் பண்றார். ரொம்ப நக்கல் கிண்டல் கேலியான ஒரு வார்த்தை. எது நோபல் பரிசு அந்த இதுக்கு கொடுக்கலாம்னு சொன்னது. உங்களுக்கு கட்சியே பெருசு இல்ல, 8 சீட்டு அவங்களுக்கு அதுவும். ஆனா இதுக்கான பதில்ங்கிறது வன்னியரசர்கள் ரொம்ப சாஃப்டா சொல்றாரு. உங்க கட்சியே உங்க தலைவருக்கான விமர்சனத்தை ரொம்ப நாங்கள் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் அப்படின்னு தனக்கான பதில ரொம்ப சாஃப்டா சொல்லக்கூடிய வன்னியரசு அவர்கள் இது நாள் வரைக்கும் திமுக கூட்டணியில் இருந்து விட்டு பதவி ஏற்கும்போது கூட ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கால் பண்ணாருன்னு சொன்ன வன்னியரசு அவர்கள் இப்போ விசிக எதிர்ப்புல அவ்வளவு தீவிரம் காட்டுறப்பதான் ஒரு சந்தேகம் வர்றது சாதாரணமானது தானே. அவர் ஒரு அமைச்சரவையில பொறுப்பேற்றிருக்கிறதுனால தன்னுடைய விமர்சனங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டாவோ ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு கூட நினைச்சிருக்கலாம். அவர் துணை பொதுச் செயலாளர். கட்சியில பொருளாளரா அண்ணன் SS பாலாஜி அவர்கள் இருக்கிறார். அவர் வைகோ மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை
அவருடைய சமூக வலைதளங்கள் பக்கத்துல பதிவிட்டார். இப்போ எங்களை போன்ற ஆட்கள் நாங்கள் மீடியாவை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க நாங்கள் வந்து வைகோ விமர்சிக்கிறோம். எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் வைகோவை விமர்சிச்சிருக்கிறாங்க. அதில் இதை வந்து நீங்கள் வெயிட்டேஜ் வந்து அண்ணன் வன்னியரசு அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டுமே நீங்கள் வெயிட்டேஜ் எடுத்துக்கூடாது. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, அப்போ விசிகாவை காயப்படுத்தும் பொழுது வர வலியை விட தாவேகாவை காயப்படுத்தினால் வலி அதிகமாக வருகிறதா வன்னியரசு? இல்ல அப்படி இல்ல. நீங்க ஏன் அப்படி கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்க? இவர் வந்து வன்னியரசுன்றவர் வந்து ஒரு துணை பொதுச் செயலாளரா மட்டும் இருக்கிறாரா? முதல்வர் குறித்த விமர்சனத்துக்கு அவ்வளவு தீவிரமான அறிக்கை வெளியிட்டு இருக்காருல்ல. ஒரு மினிஸ்டரா இருக்கிறார், ஒரு பொறுப்புள்ள ஒரு துறைக்கு ஒரு அமைச்சரா இருக்கிறார். அப்போ அவர் ஒரு சாதாரணமா ஒரு பொறுப்புல இருக்க ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறவர் போல அவர் பேச முடியாது. அதனால அந்த கான்சியஸ்ல இருந்து கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வேணான்னு கூட அவர் கடந்து போயிருக்கலாம். அந்த நீங்க டிபேட் ஃபுல்லா பாருங்க, அவர் இன்டர்வியூ ஃபுல்லா பாருங்க. அதுல வைகோ வந்து இப்படி பேசக்கூடாதுன்றதையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவரு நோபல் பிரைஸ் எல்லாம் வந்து வைகோவை விட்டுட்டு தமிழ்நாட்டுல வேற யாருக்குமே அதை கொடுக்கவே முடியாது, கொடுக்கறதுக்கு வந்து நோபல் கமிட்டியே ஒத்துக்காது. அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு தலைவர் அவர். நாங்க அவர் மேல வந்து மரியாதை வச்சிருக்கிறோம், அது வேற. அவருடைய அரசியல் முடிவுனால அவர் வந்து அவருடைய அரசியல் கட்சி வந்து பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதை விசிக வந்து அதே பேட்டர்னை நாங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வாரிசு அரசியல் எதிர்த்து தானே அவர் தனி கட்சி தொடங்கினாரு. இன்னைக்கு அந்த வாரிசை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு அவர் விரும்புறாரு, தவறு கிடையாது. ஆனா அதுக்கு விசிகாவை குற்றம் சுமத்தி தான் நீங்க கொண்டு வரணும். நீங்க கூட்டணிக்குள்ள உங்களை வந்து ஸ்ட்ராங்கா வந்து லாபி பண்ணி பொசிஷன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தப்பு. நாங்க மதிமுகவா மாறணும்னா அங்கீகாரத்தை இழந்துருவோம், கிரெடிபிலிட்டியை இழந்துருவோம். நாளைக்கு விசிகா கொடுக்குற சீட்டு வந்து விசில் சின்னத்திலேயோ உதயசூரியன் சின்னத்தில தான் போய் நாங்கள் நிற்க வைப்போம். அந்த நிலைமை எங்களுக்கு வேணான்னு இருக்கிறோம். அது அண்ணன் வைகோ அவர்கள் வச்சுக்கிட்டோம், அவரு நல்லா இருக்கட்டும், எங்களுக்கு அதுல தப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளில் ஜனநாயக கட்சிகளில் விசிக நிச்சயமாக இடம்பெறும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதன் அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளராகவும் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறேன். சமீபமா நடந்த அந்த இரங்கல் கூட்டத்துல திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆனது. இது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்பே கடந்த வருடமும் ஒரு கூட்டத்துல அவர் பேச போகும்போது அவர் பேச விடாம சுத்தி சூழ்ந்ததா இருக்கட்டும். ஒரு விசிக உடைய செய்தி தொடர்பாளரா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? உங்க கட்சி தலைவருடைய பேச்சுக்கு உங்க கட்சியிலேயே கட்டுப்பாடு இல்லையா? அவரு பேச்சு உங்க கட்சியினரே கேட்க மாட்டாங்களா? அதை எப்படி புரிஞ்சு தொடர்ந்து இது மாதிரியே நடைமுறை இருக்கே விசிகல? அதாவது எங்க தலைவர் வந்து ஒரு லீடர், அவர் வந்து ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறார். அந்த இடத்துல வேற யாராவது கூப்பிட்டு இதை ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலுமே டக்குன்னு அதுக்கு ஏந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு லீடரா இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்துல மட்டும்தான் இப்படி தொண்டர்கள் வந்து நடந்துக்கிறாங்களா? மற்ற அரசியல் கட்சி கூட்டத்திலலாம் இப்படி எங்கேயுமே நடந்துக்கிறதே கிடையாதா? இப்படி எந்த வரலாறுமே கிடையாதா? ஆனா இதை மட்டும் எடுத்து அவர் அந்த இடத்த நெறிப்படுத்துறாருல, அதை இப்படியும் பேசலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டத்துல தொண்டர்கள் வந்து தலைவர் மேல இருந்த பெரும் அன்புல அவரை பார்க்கறதுக்கு முந்தியடிச்சுக்கிட்டு வரும்பொழுது கூட தலைவர் அதை ஒரு தலைவரா இருந்து அதை நெறிப்படுத்தினாரு, அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாரு, அதை அந்த கூட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாரு, இப்படியும் பேசலாம். ஆனா அதை எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா தலைவருடைய பேச்சுக்கே வந்து மதிக்க மாட்டேன்றாங்க, ஒரு அன்கண்ட்ரோல்டு ஒரு கிரௌடா இருக்கிறாங்கன்ற தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இதே டிவிக்கே தேர்தலுக்கு முன்பு அங்க பல விஷயங்கள் இப்படி நடந்தது பார்த்தோம். அதை பெருசா வந்து யாரும் கேள்வி கேட்கல. திமுக கூட்டங்கள்லயும் நம்ம பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் தேமுதிக கூட்டத்துல பல இடங்கள்ல வந்து கூட்டத்துல அடிச்சுக்கிட்டுலாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் யாரும் எடுத்து பெருசா இஷ்யூ பண்ணல. ஆனா விசிகா கூட்டம் அந்த கிரௌடு எப்படி இருக்கு பாரு, அது வந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு கிரௌடு, தலைவருடைய பேச்சுக்கு கட்டுப்படாத ஒரு கிரௌடா இருக்கு, தலைவருக்கே அங்க மரியாதை இல்லை, அவரால் பேச முடியாம வெளியேறிட்டாரு, இப்படி ஒரு நெகட்டிவ் நரேஷன் ஏன் செட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, உள்நோக்கம் என்னன்னு புரியல. அந்த கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தை தலைவர் வேடிக்கை பார்த்தாரா? இல்ல அந்த கூட்டத்தை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டி வெளியில அனுப்புனாரா? இல்ல, நெறிப்படுத்துறாருல. ஒரு லீடர் இப்படி தானே செய்ய முடியும். முதல் முறையா அரசியலுக்கு வந்த கூட்ட கிரௌடுங்க அது. அவங்க அதுக்கு முன்பு வந்து பெரிய அதிகாரத்தில் இருந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா பொலிட்டிஷியனா உள்ள வரான். தலைவரை பார்க்கணும், தலைவர் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கணும், தலைவர் பக்கத்துல போய் நிக்கணும், தன்னை முதன்மைப்படுத்திக்கணும்ன்ற விருப்பம் ஒரு சராசரி மனிதனா அவனுக்கு இருக்கிற ஆசை. அதை அவன் வெளிப்படுத்துறான். அதை வெளிப்படுத்தும் பொழுது தலைவர் அதை ரசிச்சாரா? அவங்க எல்லாரையும் வந்து அதை வந்து வேடிக்கை பார்த்தாரா? அவர் மைக்கு வாங்கி சரிப்படுத்துறாரு. இதுதானே ஒரு தலைமைத்துவத்துக்கு அழகு. இதை வந்து விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிறாரா? இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வேற அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பண்ணியிருக்கிறாரா? அன்புமணி ராமதாஸ் பண்ணியிருக்கிறாரா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் அதை நெறிப்படுத்துவாங்க. இங்க இவரே வந்து நெறிப்படுத்துறார். அப்ப இதை பாராட்டக்கூடிய பார்வையிலிருந்து தான் பேசணுமா தாண்டி இதை விமர்சனக்குள்ள எந்த தேவையும் கிடையாது. இல்ல, நான் விமர்சனத்தை வைக்கல, நான் வந்து ஒரு கேள்வியாவும் சோசியல் மீடியால பாக்குறேன். அதை வந்து ஒரு நெகட்டிவா கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு அப்ரோச் இருக்குல்ல, ஒரு லீடர்
ஒரு கிரவுடு வந்து அவரை சுத்தி வராங்க. ம். தான் தலைவர்ன்ற ஒரு பெரிய அந்த பொசிஷனை கூட விட்டுட்டு ம். இறங்கி வந்து கூட்டத்தை நெறிப்படுத்துறார். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, திருமாவளவன் அவர்கள் மீது கட்சி தொண்டர்களுக்கு அளப்பரிய அன்பும், பாசமும் இருக்குங்கிறது அந்த கூட்டத்த பார்க்கிறப்ப புரிஞ்சுக்க முடியுது. ஆனா, அது ஒரு எல்லையை தாண்டும் பொழுது, கட்சி தலைவர் அவர்கள் பேச்சே கேட்க முடியாத அளவிற்கு போகிறதா? கார் மேல ஏறி குதி அது எந்த விதமா அசம்பாவிதமான ஒரு விஷயம். எப்படி வந்து அது அது என்ன மாதிரி போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பேசாதீங்க, விசில் அடிக்காதீங்க, இது இரங்கல் கூட்டம்னு சொல்லி ஒரு மைக்ல பேசிட்டு இருக்கப்பயே அவர் முன்னாடி என்ன வந்து ஆச்சு? செல்ஃபி நீங்க நீங்க எடுக்குறாங்க. அந்த கூட்டத்துல எண்ட் ரிசல்ட் என்ன ஆச்சு? ம். இந்த வந்து அங்க ஒரு ஒரு ரக்கஸ் ஏற்பட்ட மாரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ம். உண்மதான். அத ஒரு 10, 15 நிமிஷத்துல தலைவர் செட்டில் பண்ணாரா இல்லையா? ம். செட்டில் பண்ணிட்டு அந்த கூட்டத்த தொடர்ந்தாரா இல்லையா? அவர் பேச வேண்டிய கருத்த பேசினாரா இல்லையா? அத வந்து அமைதியா அதுக்கப்புறமா அந்த கூட்டம் கேட்டாங்களா இல்லையா? ஏன் இத பேசும் பொருளா மாத்தல? அங்க நடந்த அந்த 3 நிமிஷம், 5 நிமிஷம் இஷ்யூ மட்டும் மையமா வச்சு விசிக ஒரு டிசிப்ளின் இல்லாத கிரவுடுன்ற தோற்றத்த நான் உங்கள சொல்லல. பொது சமூகத்துல அப்படி ஏற்படுத்துற ஒரு முயற்சி நடக்குது. ம். இது பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்தா இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவோட ஒரு கேள்வி யாரும் கேட்க மாட்டேன்றாங்க. ம். ம். இது மதிமுகல, தேமுதிகல, திமுகல, ம். காங்கிரஸ்ல ம். எங்க நடந்தாலுமே இந்த நெகட்டிவ் நரேஷன்ல ஒரு கேள்வி எழுப்பல. ம். விசிகான்னா மட்டும் கேட்டுறேன். இது ம். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பொலிட்டிஷியன் கிரவுடுங்க. அப்படிதான் இருக்கும். ம். போக போக தான் சரியாகும். சரி பண்ணுவோம். ஒரு அமைச்சர் நான்லாம் வந்து படம் பார்க்கறதுக்கு லீவ் போட்டுட்டேன். நாங்க அந்த அந்த 3 மணி நேரம் வந்து எங்க பொறுப்புகளெல்லாம் வந்து நகர்த்தி வச்சுட்டு ஒரு ரசிகனா நாங்க இருக்கணும்னு பர்மிஷன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. விசிக்கு இதை ஏத்துக்கிறீங்களா? ஒரு இதெல்லாம் அமைச்சர் நாங்க பேசுற ஏற்கலங்க. கருத்த? இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ம். ஒரு டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நமக்காக ஒருத்தர் 20 நாளா பசியும் பட்டினியுமா இருந்து ஒரு பொது காரணத்துக்காக தன்னை வருத்திக்கிட்டு ஒரு போராட்டத்தில் இருக்கிறார். தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலம்? ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு பேர் போன ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 4 நீட் மரணங்கள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு பல விஷயங்களை நம்மளால வந்து சுட்டிக்காட்ட முடியும். எஜுகேஷன் ரிலேட்டடா மட்டுமே. ம். எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்ல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போது, அதுக்கு நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் தயாராகிட்டு இருக்கிறாங்கன்றது பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இத ஒரு அமைச்சர்களே பேசுறாங்க அப்படின்றது வந்து இன்னும் அவங்க அந்த ரசிகர் மனநிலையில இருந்து தான் பேசுறதா நான் பார்க்கிறேன். அவங்க ஒரு பொறுப்புள்ள அமைச்சர். அந்த வார்த்தை வந்து ஒரு சாதாரண விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க பேசலாம். அமைச்சர் அப்படிலாம் பேசக்கூடாது. அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. அவங்க ஒருவேளை விஜய் அவர்களை வந்து தனிமனித துதிப்பாடுவதற்கான எடுத்த முயற்சியான்னு எனக்கு தெரியல. ம். இதெல்லாம் நம்ம அப்ரிஷியேட் பண்ணல. இதை நம்ம என்கரேஜ் பண்ணல. அது இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலம்? மாணவர் புரட்சியினால ஒரு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்தின ஒரு மாநிலம் தமிழ்நாடு. 1967 மாற்றங்கிறது பெரிய வந்து ஒரு மொழி திணிப்பை எதிர்த்து வந்து நடந்த போராட்டத்தின் விளைவா மாணவர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட்னால ஏற்பட்ட ஒரு கவர்னன்ஸ் சேஞ்ச் இது. ம். இன்னைக்கு 2026 தேர்தல் இப்படி இருக்கு, சூழல் இப்படி இருக்கு அப்படின்னும் போது மாணவர்கள் இன்னும் விழிப்புணர்வோடு இருக்கணும். ம். அவங்கள ஒரு சினிமாத்தனமா ஹேண்டில் பண்றதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்க ஏத்துக்கல. அப்படி அவர் சொல்றது ஏத்துக்கல. ஓகே. இப்போ நீங்க இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்த குறிப்பிட்டதால கேட்கிறேன். அங்க வந்து காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்து வந்து மான்சூக் அவர்கள் வந்து மருத்துவமனையில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அனுமதிக்கப்பட்டிருக்காரு. திமுக தரப்புல ராசா போய் சந்திச்சு பேசினாரு. தமிழ்நாட்டிலிருந்து ஆளும் கட்சியிலிருந்து ஒரு பிரதிநிதி போயிருந்தா, அது தமிழ்நாட்டுக்கான ஒரு மவுசாவோ, அதுக்கான ஒரு இதுவாவோ இருந்திருக்கும்ல. இதை தான் நாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துறோம். நாங்க சொல்ற பாயிண்ட் இதுதான். இப்ப நீங்க கரெக்டா கேட்ட கேள்வி. நாங்க கேட்ட கேள்வி திமுக தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிச்சிட்டாங்க. ம். அவனுடைய கட்சியினுடைய ஒரு தலைவர் போயிட்டு ஆதரவு கொடுக்கிறார். இது அவர் யாருக்கு எதிர்த்து இருக்கிறாரு? பாஜகவை எதிர்த்து இருக்கிறார். பாஜகவில் இருக்கிற கல்வித்துறை அமைச்சரை எதிர்த்து இருக்கிறார். ம். நீட் விடைத்தாள் கசிவினுடைய விளைவு தான் அவர் அந்த போராட்டத்துக்கு ம். முன்னெடுத்திருக்கிறார். ஆமா. அப்போ நீட்டை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி டிவிகே. ம். அனிதாவுடைய மரணத்துக்கு நேரில் போய் சந்திச்சவர் விஜய் அவர்கள். ம். அப்போ இவங்க அதுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விருப்பம். ம். இந்த பாயிண்ட்ல டிவிகே தன்னுடைய பாஜக எதிர்ப்புன்றதை இன்னும் கூர்மைப்படுத்தணுன்றது எங்களுடைய விருப்பம். ம். நாங்க வெளிப்படுத்துறோம். ம். அதை தான் நாங்க அவங்க கிட்ட தொடர்ந்து சொல்லவும் செய்றோம். ம். ஆனா அதை அவங்க வெளிப்படுத்தல அப்படின்னா அதோட விளைவுகளை மக்கள் கிட்ட அவங்க தான் சந்திப்பாங்க. ம். என்பதை சொல்றது. பாமக தாவேக்காவுடன் கூட்டணி அமைத்தால் நீங்கள் இருப்பீங்களான்னு கேட்டது யூகமான கேள்விக்கு என்னால் யூகமாக பதிலளிக்க முடியாது. ஆனா சாதிய மதவாத சக்திகள் இருக்கும் எந்த கூட்டணியிலையும் விசிக இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிட்டார். ஆனா அது யூகமான கேள்வியாக இருந்தாலும் சமீபத்திய செயல்பாடுகள் அந்த கேள்வி எழுப்ப வைக்குது. தொடர்ந்து முதல்வர் அவர்களே ஆட்சியையோ வந்து அன்புமணி அவர்கள் பாராட்டுறதாக இருக்கட்டும், வந்து சந்திக்கிறதாக இருக்கட்டும், ஒருவேளை பாமக கம்யூனிஸ்ட் வந்து வெளியிலிருந்து ஆதரவுனாவது தெரிவிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையை ஒரு பத்திரிகையாளரா எங்களுக்கு எல்லாம் எழுப்புது. அந்த வேளையில் தான் நீங்க திமுக கூட்டணி இருந்த வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க. கூட்டணி அவங்க வந்தா நாங்க வெளில போயிடுவோன்றீங்க. இங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கிறோம். அப்போ விசிக தலைவர் அவர்கள் யூகமான கேள்வின்னு சொன்னா இருக்க மாட்டோம் அப்படின்னு பதில் அளிச்சிருக்காரு. ஆனா அதுல இன்னொரு வார்த்தையும் குறிப்பிடுறாரு. இது நாள் வரைக்கும் பாஜகவுடன் அவங்க கொண்ட உறவின் காரணமாக நாங்கள் எதிர்த்தோம்னு. அப்போ நாங்க பாஜக இனிமே எதிர்க்கல. நாங்க தாவேக கூட்டணிக்கு வந்துடுறோம்னு சொன்னா விசிக அக்செப்ட் பண்ணிப்பீங்களா பாமகவை?
இல்ல அப்படி இல்ல. எங்க நாங்க வந்து யாரோட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்றத ஒரு தெளிவுபடுத்திட்டோம். ம். பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சியோட அவங்க இருக்கிற அணியிலே நாங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு டிவிக்கு கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் இருக்கலாம். அமைச்சரவையில பங்கேற்கலாம்ன்ற ஒரு ஆசையும் கூட இருக்கலாம். ம். அத டிவிக்கே ஏற்கிறாங்களா இல்லையா? இப்போது வரை ஏற்கல. ம். அதனால நாங்க கூட்டணியில இருக்கிறோம். கரண்ட் சினாரியோல இருந்து தான் நம்ம இதுக்கு பதில் ஆமா. கொடுக்க முடியும். ம். ஒருவேளை நாளைக்கு அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கணும்னு அவங்க விருப்பம் தெரிவிச்சாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க இங்க இருக்க மாட்டோம். ம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அவங்கள சேர்த்துக்க கூடாதுன்னு நாங்க டிவிகேவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம். ம். திமுக கூட்டணியில இருந்த பொழுதும், திமுக கூட்டணியில போயிட்டு நாங்க அவங்கள சேர்க்காதீங்கன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ம். அது அந்த கட்சியுடைய முடிவு. நாங்க வேணும்னா எங்க கட்சி அரசியல் முடிவு தான் நாங்க எடுக்க முடியும். இன்னொரு அரசியல் கட்சியோட முடிவை நாங்க எடுக்க மாட்டோம். நாங்க பாஜக கிடையாது. எல்லா அரசியல் கட்சி முடிவையும் பாஜக எடுக்கிறதுக்கு. ம். நாங்க அது போல எடுக்க மாட்டோம். ஒருவேளை அவங்க உள்ள வரணும்னு டிவிகே விரும்பினாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பா நாங்க அதுல பங்கேற்க மாட்டோம். ம். நாங்க வெளியில வருவோம். அவங்க ஆட்சியை பாராட்டுறாங்க அப்படிங்கிறத எப்படி டிவிகேவே பாஜக இது பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்நிலையில இருந்து தானே பாக்குறாங்க. ஆமா. ஏன் வந்து டிவிகே கவர்மெண்ட்டை நீங்க பாராட்டுறீங்க அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு? ம். இந்த கேள்வி யாருன்னா போயிட்டு ராமதாஸ் கிட்ட கேட்டாங்களா? அன்புமணி ராமதாஸ் கிட்ட கேட்டாங்களா? ம். நோ கொஸ்டின்ஸ். இல்ல திமுகவாவே இருந்தாலும் ஒரு அரசு நல்லது செஞ்சுச்சுன்னா பாராட்டி தானே ஆகணும். இல்ல இது வந்து இப்போ ஒருவேளை நாங்க திமுகவோட நட்பு தொடரும்னா இத கேள்வி கேட்கிறவங்க, இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில இருக்கு? அவங்க வந்து அதிமுக கூட்டணியில இருக்கிறாங்க. ம். அதிமுக கூட்டணியில இருந்துகிட்டு டிவிகே கவர்மெண்ட்டை பாராட்டுற அன்புமணி ராமதாஸை போயிட்டு ம். என்ன டிவிகே கூட்டணிக்கு போக போறீங்களா அப்படின்ற மாதிரி எந்த கேள்வியும் நான் கேட்டதை நான் பார்க்கல. ம். ஆனா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி செஞ்சா விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல ஒரு ஜூம் ஃபோக்கஸ் இருக்கு. ம். இதுதான் கட்சியை வந்து இவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி விமர்சிக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ம். ஓகே. ஒரு நிறைவான கேள்வி. ஆ தலித் வாக்குகள் எல்லாமே வந்து தாவேக பக்கம் போயிருச்சு அப்படிங்கிற விமர்சனம் தேர்தலுக்கு முன்பாக வைக்கப்பட்டது. அங்க விசிகாவில் இருப்பவர்களே வந்து நெறைய பேர் அங்க இல்ல. உண்மையான விசிக நெறைய பேர் இங்க வந்துட்டாங்கன்னு தற்போதைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூட விமர்சனத்த முன்வச்சாரு. தேர்தலுக்கு பிறகாக இப்ப கூட்டணிக்கு போயிட்டீங்க. இப்போ அந்த விமர்சனம் அப்படிங்கிறது வைக்கப்படுது. அத தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் தாவேக கூட்டணியிலேயே விசிக இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது சமூக வலைதளங்கள்ல பரவலாக. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அதாவது இந்த தலித் வாக்குகள் வந்து மொத்தமா டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ திமுக கூட்டணியில கடந்த காலத்துல வந்து இருந்த அரசியல் கட்சி நீங்க பாருங்க, அவங்க தேர்தல் வாக்கு சதவீதத்தை பாருங்க. 2021ல திமுக 37% வாக்கு வாங்கியிருந்தாங்க. 2026ல 24% தான் அவங்க வாக்கு குறைஞ்சிருக்கு. அதிமுக 33, இப்போ 21 குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு 21 தான் வாங்கியிருக்கிறாங்க, குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் 4%, இப்போ 3% மாறி இருக்கு. நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க, இப்போ 4% குறைஞ்சிருக்கு. பாஜக 18%, கூட்டணியோட சேர்த்து தனியா 11%, அவங்களுடைய வாக்கு 2% குறைஞ்சிருக்கு. இப்போ திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக, பாமக எல்லா அரசியல் கட்சியுடைய வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு விஜய்னால. இந்த குறைஞ்ச வாக்கு சதவீதம்லாம் தலித்துடைய வாக்கு சதவீதம் தான் சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைவர்கள் எங்கன்னா ஒத்துக்கிட்டாங்களா? அப்படி அவங்களே ஒத்துக்காத ஒரு விஷயத்த ஏன் தலித் வாட்டுக்கு மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப இது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் ஓட் பேங்கை இழந்துட்டாங்க. இப்படி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டா வருங்காலத்துல எதிர்காலத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி வந்து அமைக்கும் பொழுது விசிகாக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்க கூடாதுன்ற அந்த நோக்கத்திலிருந்து செட் பண்ற பர்ஸ்பெக்டிவ் இது. இல்லைன்னா நான் சொன்ன இந்த அரசியல் கட்சிக்கெல்லாம் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த குறைஞ்ச வாக்கு சதவீதம் தலித் வாக்குன்னு ஒத்துக்க சொல்லுங்க, நான் ஏற்றுக்கிட்டு போறேன். அப்படி கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்குமே வாக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இது எல்லாமே கிடையாது. தலித் வாக்கு அப்படியே டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. இது வந்து எங்க மேல வைக்கக்கூடிய 2 விதமான விமர்சனம். நாங்க திமுக கூட்டணியில இருக்கும் பொழுது எங்களை எப்படி விமர்சனம் செஞ்சாங்கன்னா, 2 சீட்டு, பிளாஸ்டிக் சேரு, அப்புறம் கொத்தடிமைகள், இப்படி விமர்சனம் செஞ்சாங்க. நாங்க அப்படியே அங்க இல்ல. திமுக அரசை எதிர்த்து அதிக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தின கட்சி விசிக. விசிக கூட்டணியில இருந்துகிட்டே திமுக எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்த ஆளுமை இருக்கு, இந்த பர்ஸ்பெக்டிவ்ல யாரும் எங்களை பாராட்டல. இதே நாங்க டிவிகே கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஓட் பேங்க் டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இது ஒரு பர்ஸ்பெக்டிவ். ரெண்டாவது, விசிகா தான் டிவிகேவை ஆப்ரேட் பண்ணுது. தலைவர் திருமா அவர்கள் தான் வந்து முக்கியமான அமைச்சர்களை நியமிக்கிறாரு. 8 தலித்துகளுக்கு அமைச்சரவையில பொறுப்பு கொடுத்துட்டாங்க. இவர் சொல்ற அதிகாரிகளை தான் நியமிக்கிறாங்க. அப்போ என்னன்னா,
டிவிகே வந்து ஒரு ப்ரோ தலித் மக்களுக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்னு ஒரு தலித் அல்லாத மக்கள் மத்தியில வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். இந்த முயற்சியில ஈடுபடுறாங்க. இங்க என்னன்னா எப்படியாச்சும் டிவிகே கூட்டணியில விசிகாக்கு முக்கியத்துவம் கிடைச்சிடக்கூடாது அப்படின்ற பார்வையில இருந்து இங்க ஒரு விமர்சனம். ரெண்டுமே வந்து சாதிய மனநிலையில இருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான். இதை நாங்க வந்து ஏற்கல. தலித் ஓட் பேங்க் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எந்த டேட்டாவும் அப்படி கிடையாது. அப்படி உண்மைன்னா குறைஞ்ச எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே ஒத்துக்க சொல்லுங்க. இதை குறைஞ்ச வாக்கு சதவீதம் தலித்துடைய வாக்கு சதவீதம் தான் ஒத்துக்க சொல்லுங்க, நாங்க அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இவங்க அது ஏத்துக்கவும் மாட்டாங்க. ஆனா தலித் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, இதை மட்டும் தொடர்ந்து ஏற்படுத்துவாங்க. இது தவறான குற்றச்சாட்டு. ஆகஸ்ட் 17 திருமாவளவர்களுடைய பிறந்த நாள் அன்று தமிழ் தேசிய மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க. எதற்காக இந்த மாநாடு? முன்பிலிருந்தே பிளான் பண்ணப்பட்டதா, இல்லைன்னா திடீர் அறிவிப்பா? ஏன்னா நாம் தமிழர் அவர்கள் ஒருவேளை திமுகவுடன் கூட்டணியில் இணைந்து விட்டாலோ அடுத்த தமிழ் தேசிய முகமாக விசிக தன்னை முன்னிறுத்துவதற்கான இந்த மாநாடா? தமிழ் தேசியம் இதற்கு முன்பும் பேசியிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஈழத்தமிழ் விடுதலையிலேருந்து தொடர்ந்து பேசினேன். ஆனா இப்போ முதல் மாநாடு தமிழ் தேசிய மாநாடா முன்னெடுக்க காரணம் என்ன? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல அம்பேத்கர் அமைப்புகள் வந்து எப்படி அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்கன்னா, அம்பேத்கருடைய புகைப்படம், நீல நிறத்தில் ஒரு கொடி, எஸ்சி எஸ்டி உடைய மக்கள், அவங்களுடைய ஓட் பேங்க், அந்த கேடர்ஸ், இதுதான் வந்து ஒரு அம்பேத்கர் பார்ட்டியா வந்து அவங்க வெளிப்படுத்திப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் மட்டும்தான் வந்து நீலத்தோட கம்யூனிசத்தை குறிக்கக்கூடிய சிவப்பை நாங்கள் வந்து இணைச்சோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசக்கூடிய அரசியல்ன்றது வந்து சாதி இல்லாத ஏகாதிபத்திய எதிர்ப்பு, சாதி இல்லாத பாட்டாளி வர்க்க விடுதலை, சாதி இல்லாத பெண் விடுதலை, சாதி இல்லாத தமிழ் தேசியம், இதுதான் நாங்கள் முன்வைக்கக்கூடிய முழக்கம். தமிழ் தேசியம் அப்படின்னாலே இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, தமிழ் தேசியங்கிறது வந்து திராவிடத்துக்கு எதிராகவும், கருணாநிதி அவர்களுக்கு எதிராகவும், பெரியாருக்கு எதிராகவும் வந்து இப்படிதான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது வந்து இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு எதிரானது தமிழ் தேசியம் கிடையாது. இப்போ தமிழ் தேசியத்தை நாங்க விடுசிக்கா எப்படி பார்க்குறோம்னா, இந்திக்கு எதிராகவும், இந்துத்துவாவுக்கு எதிராகவும், இந்தியா என்ற ஒரு தேசியவாதத்திற்கு எதிராகவும் தான் நாங்கள் கட்டமைக்கிறோம். பாஜகவுக்கு எதிராகவும், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராகவும் தான் நாங்கள் தமிழ் தேசியத்தை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். முக்கியமாக வடவர் எதிர்ப்பு, இதுலேருந்து தான் நம்ம எதிர்ப்புக்கிறோம். இதை வந்து நாங்கள் எதுவுமே தெலுங்கர் எதிர்ப்புன்னு சொல்லி எதுவுமே சுருக்க விரும்பல. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு உண்மையான தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்றத வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்ல விசிக்கு அதை அப்ரோச் பண்ணுது. ஒன்று கான்ஸ்டியூஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய தமிழ் தேசியம்ங்கிறது வந்து நேஷனாலிட்டி பேஸ்டு கிடையாது, ஒரு தனி நாடு உருவாக்கணுன்றது கிடையாது. அப்போ கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி சாவரிங் அத்தாரிட்டி இருக்கு, மாநில சுயாட்சி, அது இன்னைக்கு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. யாரால கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு? பாஜகவால, ஆர்எஸ்எஸ்ஸால கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. ஆனா இங்க பேசினவங்க, தமிழ் தேசியத்தை பேசினவங்க அதே ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு பார்ப்பன கெட்டபாறையை கொண்டு வந்து நான் திராவிடத்தை ஒழிப்பேன்னு பேசினார். இதுவா தமிழ் தேசியம்? அப்ப தமிழ் தேசியம்ன்றது வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானது, பாஜகவுக்கு எதிரானது, இந்துத்துவாவுக்கு எதிரானது, இங்க இந்திய அரசியல பேசக்கூடியவர்களுக்கு எதிரானது. இதுக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய தேவை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு. இது இப்ப எடுத்தப்பட்ட முடிவு கிடையாது. தேர்தலுக்கு முன்பே எங்க தலைவர் அறிவிச்சிருந்தாரு, அது சில காரணங்களால தள்ளி போச்சு. இப்ப அதனால அதை அறிவிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு கட்சியோட கொண்டு போய் சுருக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. நாங்க மக்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சி. தமிழ் தேசியத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து எல்லாரும் தமிழ் தேசிய அரசியலை கைவிட்ட காலத்துல நாங்க கையில் எடுத்தோம். அதை ராஜீவ் படுகொலைக்கு பிறகு ஈழ ஆதரவு அரசியல தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சியுமே கைவிட்டாங்க. ஆனா அந்த சூழல்ல தான் விசிக நாங்க அதை கையில் எடுத்தோம். இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது புதுசு கிடையாது. நாங்க பேச வேண்டிய தேவை இப்ப ஏற்பட்டிருக்கு, அதனால இப்ப பேசுறோம். இதுக்கு எந்த விதமான அரசியல் காரணமும் கிடையாது. எலெக்ஷன் வருதா? கிடையாது. எந்த தேர்தலும் இப்போது கிடையாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு இது நடத்துறோம். மக்களை எஜுகேட் பண்ண வேண்டிய, மக்களை அரசியல் படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதன் அடிப்படையில இருந்து எங்க தலைவர் இதை முன்னெடுத்திருக்கிறார். இதுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் கெயினுக்காகவோ எலக்டோரியல் கெயினுக்காகவோ நடத்தக்கூடியது கிடையாது. எக்ஸ்போஸ் பண்றோம். யாரு பொய்யான தமிழ் தேசியத்தை பேசினவங்க, சாதி இல்லாத தமிழ் தேசியத்தை பேச கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, குடிப்பெருமையோட தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அது தமிழ் தேசியமே கிடையாது. அவங்க பேசக்கூடிய தமிழ் தேசியம் திராவிடத்துக்கு எதிராக பேசுவாங்க, ஆனா ஆரியத்திற்கு எதிராக அதை முன்னிறுத்த மாட்டாங்க. அவங்க பெரியாருக்கு எதிராக பேசுவாங்க, ஆனா வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முன்னிறுத்த மாட்டாங்க. இந்திக்கு எதிராக முன்னிறுத்த மாட்டாங்க. தெலுங்குக்கு எதிராக எதுவுமே முன்னிறுத்துவாங்க. நாங்க இந்திக்கு எதிராக முன்னிறுத்துவோம். லாட் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்கு. அப்போ உண்மையான தமிழ் தேசியம் இந்தியாவுக்குள்ள பேசக்கூடிய மாநில உரிமையை நாங்கள் முன்னெடுக்கிறோம். தமிழ் தேசியம்னா வெறும் தமிழர்களுக்காக மட்டும் கிடையாது.
இந்தியான்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு மொழி அடிப்படையில உருவான மாநிலங்கள். அந்த மொழியுடைய ஆதிக்கம் அந்த மாநிலத்துல இருக்கணும், அந்த மொழிக்கான சுதந்திரம் இருக்கணும்ன்றத வலியுறுத்துறோம். நாங்க இந்திக்கு வெறுப்பா கூட இல்ல, இந்திய ஆதிக்கத்திற்கு எதிரா. சோ அப்ப அந்த பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எங்க தலைவர் இதை முன்னெடுத்திருக்கிறார். இதுக்கு எந்த எலக்டோரியல் கெயினும் இல்லாத வெறும் மக்களை அரசியல் படுத்துறதுக்கான முயற்சியா தான் நாங்க இந்த மாநாட்டை முன்னெடுத்திருக்கிறோம். இதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. நிச்சயமா இவ்வளவு நேரம் ஒதுக்கி என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. Subscribe to One India and never miss an update.